சொல்லிடவே சிறு பெண்ணாக நான் மாறி இங்கு வந்தேன். சிங்கம் போல கதை சொல்லிடவா, பட்டாம்பூச்சி பாட்டு பாடிடவா, மண்ணிற்கு நான் வந்தேன் நண்பர்களே. அம்புலி கதைகள் சொல்லிடவே, சிங்கம் போல கதை சொல்லிடவா, பட்டாம்பூச்சி பாட்டு பாடிடவா, யானை ஆமை கதை சொல்லிடவா, பூனை பாட்டு நானும் பாடிடவா. பட்டாம்பூச்சி. எல்லாருக்கும் பட்டாம்பூச்சியின் வணக்கம். நண்பர்களே, நான் தான் ட்விங்கிள், உங்கள் பிரியமான தோழி. என் நண்பர்களுக்காக நிறைய பாட்டும் நிறைய கதைகளும் சொல்ல போறேன். எனக்கு தெரியும் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ நம்ம பட்டாம்பூச்சியை தொடங்கலாமா? பட்டாம்பூச்சி. ஆட்டமும் பாட்டமும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். என் நண்பர்கள் பாடி ரசிக்கும்படியான பாடல் இது. பட்டாம்பூச்சி. இந்த பாட்டு ஒரு கட்டெரும்புக்கு காது குத்துறத பத்தி. கட்டெரும்புக்கு காது குத்தணும் காட்டினில ஒரு கொண்டாட்டம். நல்ல பாட்டு, ரசிச்சு கேளுங்க. கட்டெரும்புக்கு காது குத்தணும் காட்டிலே ஒரு கொண்டாட்டம். சொந்தமும் வர பந்தமும் வர, பட்டாம்பூச்சிகளும் அங்கு வர. கட்டெரும்புக்கு காது குத்தணும் காட்டிலே ஒரு கொண்டாட்டம். சொந்தமும் வர பந்தமும் வர, பட்டாம்பூச்சிகளும் அங்கு வர. அரிசி வாங்கி சுண்டலி வர, விறகு தூக்கி யானையும் வர, வாழ்த்து பாடிட தேனீக்கள் வர, விருந்து வைத்திட பூனையும் வர. பருப்பு வச்சோம் பாயசம் வச்சோம், மணக்க மணக்க கூட்டையும் வச்சோம். பருப்பு வச்சோம் பாயசம் வச்சோம், மணக்க மணக்க கூட்டையும் வச்சோம். சாப்பிட வந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்ட பின்னே எனக்கு மட்டும் கிடைக்கல, எனக்கு மட்டும் கிடைக்கல. கட்டெரும்புக்கு காது குத்தணும் காட்டிலே ஒரு கொண்டாட்டம். சொந்தமும் வர பந்தமும் வர, பட்டாம்பூச்சிகளும் அங்கு வர. பட்டாம்பூச்சி. என் நண்பர்களுக்கு நீ என்ன வேணும்? ஒரு அழகான நர்சரி பாட்டு தானே. ஒரு குட்டி பூனையும் அத பத்தின பாட்டு இது. நீங்க பூனைக்குட்டி பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. இந்த பாட்டு எல்லாரையும் ஆட வைக்கும், சரியா? இதோ பாட்டு, கூட சேர்ந்து பாடணும், ஓகே? குட்டி குட்டி பூனை ஒண்ணு பெட்டி மேல ஏறி, காய்ச்சி வச்ச பால் அது ஓடி வந்து நக்கி, சூடுபட்ட நாக்கில் பூனை என்ன சொல்லி பேசும்? மியாவ் 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 மியாவ். பட்டாம்பூச்சி. இது என் நண்பர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. யானைய பத்தி கேட்டிருக்கீங்களா? யானை யாருக்கு தான் பிடிக்காது?
தலைய குலுக்கி வாலாட்டி எவ்வளோ அழகா இருக்கும் அது நடக்கிறத பார்க்க. இதோ இந்த பாட்டு கேளுங்க. குஞ்சையப்பன் யானை வருதே. யானை வருதே யானை வருதே, குஞ்சையப்பன் யானை வருதே. குளத்து நீரை கலக்கி போக குஞ்சையப்பன் யானை வருதே. பூவையும் தண்டையும் முடித்து வீச குஞ்சையப்பன் யானை வருதே. காடுகள் மேடுகள் மலைகளில் ஏறி குஞ்சையப்பன் யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே, கானை வருதே யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே. பட்டாம்பூச்சி ஒரு அழகான இனிமையான பாடல் எடுத்தது. பழம் வேணும்னு ஆமை கேட்க வாழை நடுன்னு யானை சொன்னது. பழம் வேணும் ஆமை கேட்க வாழை நடு யானை சொல்ல. பழம் வேணும் ஆமை கேட்க வாழை நடு யானை சொல்ல. தடம் நடந்தோம் இடம் பிடித்தோம் குழி பறித்தோம் வாழை வைத்தோம். உரமும் விட்டு தண்ணீர் பாய்ச்ச வாழை வந்தது. இலையை தின்னாடும் வந்தது. சிந்தித்தோம் இனி யாரும் காணவோ இதை வந்து தின்னவோ. மூங்கிலாலே வேலி போட்டோம் ரெண்டு பேரும் காவல் நின்றோம். பழம் வேணும் ஆமை கேட்க வாழை நடு யானை சொல்ல. பழம் வேணும் ஆமை கேட்க வாழை நடு யானை சொல்ல. பட்டாம்பூச்சி. அடுத்த பாட்டு ஒரு குள்ள நரிய பத்தியது. தோ குள்ள நரி குள்ள குள்ள நரியே உனக்கு என்ன வேணும் கூட பாடுங்க. குள்ள குள்ள நரியே உனக்கு என்ன வேணும். குள்ள குள்ள நரியே உனக்கு என்ன வேணும். அத்துக்கு போகணும் நண்டனம் கடிக்கணும் அத்தனை மீனையும் நான் மட்டும் திங்கணும். வானத்தை பார்க்கணும் வாய் விட்டு கூவணும் கூ கூ கூ. குள்ள குள்ள நரியே உனக்கு என்ன வேணும். குள்ள குள்ள நரியே உனக்கு என்ன வேணும். அத்துக்கு போகணும் நண்டனா கடிக்கணும் அத்தனை மீனையும் நான் மட்டும் திங்கணும். வானத்தை பார்க்கணும் வாய் விட்டு கூவணும் கூ கூ கூ. பட்டாம்பூச்சி. அடுத்த பாட்டு என் நண்பர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, மழைய பத்தி பாட்டு. இதோ கேளுங்க.
பட்டாம்பூச்சி. 1 2 3 உங்களுக்கு எத்தனை வரை எண்ண தெரியும்? 5 வரை, 10 வரை? சரி, எண்களை பத்தி படிக்க என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு. உங்களுக்கு பாட விருப்பமா? 1 முதல் 10 வரை பாடவும் படிக்கவும் முடியும். கேளுங்க. ஒரு பச்சை தவளை தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 2 பச்சை தவளைகள் தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 3 பச்சை தவளைகள் தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 4 பச்சை தவளைகள் தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 5 பச்சை தவளைகள் தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 6 பச்சை தவளைகள் தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 7 பச்சை தவளைகள் தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 8 பச்சை தவளைகள் தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 9 பச்சை தவளைகள் தாவி தாவி போகையிலே ஒன்று வந்து சேர்ந்து கொண்டால் மொத்த தவளைகள் 10. பட்டாம்பூச்சி. அடுத்து வருவது அறிவுபூர்வமான கதைகள், பஞ்சதந்திர கதைகள், நல்ல குணங்களை சொல்லித்தர கதைகள். கேட்கலாமா? பட்டாம்பூச்சி. தீங்கு நினைப்பவனின் நிலை என்ன ஆகும்? கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இத பத்தி சொல்ற ஒரு கதையை கேட்போமா? கொக்கும் நண்டும். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல நிறைய நண்டுகளும் மீன்களும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த குளத்துல இருக்கிற மீன்களை எல்லாம் சாப்பிட்டு ஒரு வயசான கொக்கு வாழ்ந்து வந்துச்சு. வயசான கொக்கால துள்ளி ஓடுற மீன்களை பிடிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுச்சு. இப்படியே போனா நான் உணவில்லாம சாக வேண்டியதுதான். இதுக்கு ஏதாவது தந்திரம் செய்யணுமே. கொக்கு குளத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. குளக்கரையில நின்னு அழ ஆரம்பிச்சது. அத பார்த்த மீன்கள் எல்லாம் ஒண்ணுக்கு பின் ஒன்னா கொக்க பார்த்து மேல வர ஆரம்பிச்சது. கொக்கம்மா கொக்கம்மா, நீ ஏன் அழற? என்ன நடந்துச்சு? அடுத்து வெயில் காலம் வரதால நான் இனிமேல் மாமிச உணவே சாப்பிட முடியாது. வேற எங்கயாவது ஒரு காட்டுக்கு போலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். வறட்சியில குளம் வத்தி போனா நாங்க சாக வேண்டியதுதானா? என்ன செய்யறது? நாங்க வாழணும். நீ எங்க போற கொக்கம்மா? எங்களை கைவிட்டுறாத. மீன்களோட வார்த்தைய கேட்ட கொக்குக்கு தன்னோட தந்திரம் வெற்றி பெற்றது புரிஞ்சுது. நீங்க கவலைப்பட வேண்டாம். அங்க தூரத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு. நான் உங்க எல்லாரையும் அங்க கொண்டு போய் விடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு மீன் அப்படிங்கிற கணக்குல ஒவ்வொரு மீனா தூக்கிக்கிட்டு கொக்கு பறக்க ஆரம்பிச்சது.
நாட்கள் செல்ல செல்ல அன்னைக்கு நண்டோட முறை வந்துச்சு. நண்டை தூக்கிக்கிட்டு கொக்கு பறக்க ஆரம்பிச்சது. நீண்ட தூரம் பறந்தும் குளத்தை காணாததால கொக்கு கிட்ட நண்டு கேட்டுச்சு, எங்க கொக்கம்மா அந்த பெரிய குளம்? அதுக்கு கொக்கு, அடே மடையா, குளமும் இல்ல தண்ணியும் இல்ல, எல்லா மீன்களையும் நானே தின்னுட்டேன், இன்னைக்கு நீதான் என்னோட தீனி அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே நண்டு பயந்து நடுங்கிச்சு. தப்பிக்க எந்த வழியுமே இல்ல. தன்னோட பிடிய விட்டாலும் கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். அப்பையும் இந்த கொக்கு நம்மள சாப்பிட்டுருமே, இந்த துரோகி கொக்க கொன்னுட்டு தான் சாகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுச்சு. தன்னுடைய நண்டு பிடியால கொக்கோட கழுத்தை நல்லா பிடிச்சது. அதனால கொக்கு நிலை தடுமாறி கீழே விழுந்து இறந்துருச்சு. உயிர் பிழைச்ச நண்டு தன்னோட குளத்தை நோக்கி ஓடுச்சு. தன்னோட நண்பர்களையெல்லாம் பார்த்த நண்டுக்கு மகிழ்ச்சி. நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம நண்டு சொல்ல, குளத்துல இருந்த எல்லா மீன்களும் நண்ட பாராட்டினாங்க. பட்டாம்பூச்சி. அடுத்து வருவதும் ஒரு அருமையான கதை. ஒரு தந்திரக்கார நரியும் முட்டாள் சிங்கமும் பத்தி ஒரு கதை. பேசும் குகை. ஒரு சமயம் விக்ரமன்கிற சிங்கம் ரொம்ப பசியோட காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தது. பசியில ரொம்ப களைச்சி போன விக்ரமன் சிங்கம் ஒரு மரத்து நிழல்ல ஓய்வெடுத்தது. ஒரு முயல் மட்டும் இந்த வழியா வந்திருந்தா என்னால ஓடி பிடிச்சு வேட்டையாட முடியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மரத்து நிழல்ல தூங்கிடுச்சு. அப்போ தன் பக்கத்துல பாறை விழுற சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிட்ட அந்த சிங்கம் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அங்க ஒரு குகைய பார்த்த சிங்கம், அட அங்க ஒரு குகை அப்படின்னு சொல்லிக்கிட்டே குகைக்கு பக்கத்துல போச்சு. அங்க சில கால் தடங்களை பார்த்த விக்ரமன் சிங்கம், நிச்சயம் உள்ள ஏதோ ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு நினைச்சது. எப்படியும் அந்த மிருகம் வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டது. ரொம்ப நேரம் ஆகியும் எந்த மிருகமும் வெளியே வராததால அந்த விக்ரமன் சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்தது. நான் வெளியில காத்திருந்து பிரயோஜனம் இல்ல, அதுக்கு மேல நான் பிடிக்க முயற்சி செய்யறப்போ அந்த விலங்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, அதனால நாமளே உள்ள போய் பிடிக்கலாம் அப்படின்னு குகைக்கு உள்ள போச்சு. அப்போ அந்த குகையில வாழுற குள்ள நரி அங்க வந்தது. குகைக்கு வெளியே ஒரு பெரிய மிருகத்தோட கால் தடத்தை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சது. கால் தடத்தை முகர்ந்து பார்த்தும் அளந்து பார்த்தும் உள்ள போயிருக்கிற மிருகம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சது. உள்ள போறது ஆபத்தானதுன்னு நினைச்சு வெளியிலேயே நின்று யோசனை செஞ்சது. உடனே குகைக்கு வெளியே இருந்து சத்தமா சொன்னது, ஏ குகையே, நான் வரும்போது என் பெயரை சத்தமாக சொல்லி அழைப்பாயே, ஏன் இப்போது அழைக்கவில்லை
நான் வந்ததை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டதும், எங்க அது சொன்னபடி கூப்பிடாம போனா நரி திரும்ப போயிடுமோன்னு நினைச்சு விக்ரமன் சிங்கம் உள்ள இருந்து சத்தமான குரல்ல, நீ வந்ததை நான் பார்த்தேன், பயப்படாமல் உள்ளே வா நரியே அப்படின்னு சொன்னதும், ஆஹா, இது சிங்கத்தோட குரலாச்சேன்னு நரி தன்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுச்சு. பாத்தீங்களா நரியோட தந்திரத்தை? பட்டாம்பூச்சி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. எதிரியான காட்டு சிங்கத்தை தோக்கடிச்ச ஒரு குட்டி முயலோட கதை. சிங்கத்தை புத்திசாலித்தனத்தால் வீழ்த்தி காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் காப்பாத்தின முயல். இப்போ நல்லா கவனிச்சு கேளுங்க. கிணற்றுக்குள் சிங்கம். ஒரு காட்டுல விக்ரமன்னு பெயருள்ள ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. கெட்ட குணமும் கர்வமும் கொண்டது அந்த சிங்கம். விலங்குகளை எல்லாம் விரட்டி விரட்டி வேட்டையாடுறது விக்ரமன் சிங்கத்தோட குணம். அதுக்கு பயந்த விலங்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தது. எங்களை கூட்டம் கூட்டமா கொல்ல வேண்டாம் அப்படின்னு விக்ரமன் சிங்கத்துக்கிட்ட கேட்கணும்னு முடிவு செஞ்சது. எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து அந்த விக்ரமன் சிங்கத்தை போய் பார்த்து, எங்களை துன்புறுத்த வேண்டாம், ஒவ்வொரு நாளுக்கும் நாங்களே ஒவ்வொருத்தரா வந்து உங்களுக்கு இரையாயிடுறோம் அப்படின்னு சொன்னது. ஒவ்வொரு நாளா கடந்து போனது. சொன்னபடியே தினமும் ஒவ்வொரு விலங்கா விக்ரமன் சிங்கத்துக்கிட்ட போனது. குரங்கு, மான், காளை அப்படின்னு ஒவ்வொரு மிருகமா விக்ரமன் சிங்கம் கொன்னு தின்னது. அன்னைக்கு ஒரு முயல் போக வேண்டிய நாள். போனா அந்த விக்ரமன் சிங்கம் எப்படியும் என்ன சாப்பிடாம விடாது. போகாம இருந்தா திரும்பவும் எல்லாருக்குமே பிரச்சனை தான். எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த முயல் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த வழியில ஒரு பெரிய கிணற பார்த்தது. பயந்துகிட்டே அதுக்கு உள்ள எட்டி பார்த்தது. அந்த கிணத்து தண்ணியில தன்னோட உருவத்தை பார்த்த முயலுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணிச்சு. விக்ரமனை வீழ்த்த இதுதான் சரியான வழின்னு மனசுக்கு உள்ள நினைச்சுக்கிட்டு மெதுவா விக்ரமன் இருக்கிற இடத்துக்கு போச்சு. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? ஏன் இவ்வளவு தாமதம்? எனக்கு காத்திருந்து பழக்கம் இல்லைன்னு தெரியும்ல, வேகமாவா வந்து என் முன்னால நில்லு அப்படின்னு கர்ஜனை செய்தது. உடனே பயந்து போன முயலு, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் வர்ற வழியில என்ன இன்னொரு சிங்கம் வழிமறிச்சது. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்கு ராஜா நான் தான்னு சொல்லிச்சு. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இத கேட்ட விக்ரமனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த காடே அதிர்ந்து போற மாதிரி கர்ஜனை செய்ய ஆரம்பிச்சது. என்ன, இந்த காட்டுல வேற ஒரு சிங்கமா? அவனை கொன்னுட்டு அதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பாடு எல்லாம் அப்படின்னு சொல்ல, முயல் தான் நினைச்சபடியே விக்ரமனை அந்த பெரிய கிணத்துக்கு கூட்டிட்டு போச்சு. கிணறு தெரிஞ்ச உடனே, அதோ அந்த கிணத்துக்கு உள்ளதான் அவன் இருக்கான் அப்படின்னு காட்டினதும் விக்ரமன் கோவத்தோட கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தது. தண்ணியில அதோட உருவம் தான் தெரிஞ்சது. ஆனா அது வேற ஒரு சிங்கம்னு நினைச்சுக்கிட்டு அந்த முட்டாள் சிங்கம் கோவத்துல அதை பார்த்து கர்ஜனை செஞ்சது. விக்ரமனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாகி கிணத்துக்குள்ள பாஞ்சது. அத பார்த்த முயலு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது.
அங்க இருந்து ஓடி போய் எல்லா விலங்குகளுக்கும் நடந்ததை சொன்னது. அதை கேட்டு எல்லா விலங்குகளும் அவ்வளவு சந்தோஷப்பட்டது. அவங்க எல்லாரும் முயலோட புத்திசாலித்தனத்தை ரொம்ப பாராட்டினாங்க. பட்டாம்பூச்சி. ராஜதந்திரியான குள்ளநரிக்கு கிடைத்த பரிசை பத்தி கதை. குட்டனும் முட்டனும். ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல குட்டன் முட்டன் அப்படின்னு 2 ஆடுகள் வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஒற்றுமையா இருந்தாங்க. காட்டுல இருந்து கிராமத்துக்கு வந்த ஜம்புகன்கிற குள்ளநரி அந்த 2 ஆட்டையும் பார்த்துச்சு. கொழுத்து வளர்ந்த அந்த ஆடுகளை பார்த்து நாக்குல எச்சி ஊறுச்சு. ஆட்டோட கறிய சாப்பிடணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அத நினைச்சு நினைச்சு தூக்கமே வரல. அந்த 2 ஆடுகளும் ஒன்னாவே இருக்காங்க. அந்த 2ம் சேர்ந்து இருந்தா நம்மால அதை சாப்பிட முடியாது. அதனால என்ன செய்யலான்னு ஜம்புகன் விடிய விடிய யோசிச்சான். முடிவுல அவனுக்கு ஒரு வழி கிடைச்சது. இந்த ஆடுகள் ஒன்னாவே இருந்தா பயனில்ல. அதனால காத்திருந்து குட்டன் குளத்துல தண்ணீர் குடிக்க போனப்போ முட்டனை சந்திச்சது நரி. முட்டா, உன்னோட நல்லதுக்காக உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? ரொம்ப நாளாவே நான் உன்னை பாக்குறேன். குட்டனை விட நீதான் பெரிய பலசாலி. பலசாலிங்கிறத காட்டுனா மட்டும் போதாது, நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு முட்டன் கேட்டுச்சு. நீ பலசாலிங்கிறத நிரூபிச்சா வனதேவதை உன்னை ஆசீர்வதிக்கும். எல்லாத்தையும் வெல்லும் சக்திய வரமா உனக்கு கொடுக்கும். இப்படியே நடந்து நடந்து காலத்தை வீணாக்காத அப்படின்னு நரி சொன்ன உடனே, நீ சொன்னது உண்மையா? என்னோட சக்தியை நிரூபிக்க நான் என்ன செய்யணும்? உடனே தன்னோட திட்டம் நிறைவேற போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. முட்டா, நீ குட்டனை சண்டைக்கு கூப்பிடு. அவனை தோற்கடிச்சு உன்னோட பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நேரா ஆத்துக்கு போனது. அங்க முட்டனோட பேசின எல்லாத்தையும் குட்டனோடையும் பேசுச்சு. முட்டனை சண்டைக்கு கூப்பிட சொல்லுச்சு. ஆடுகள் 2ம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஜம்புகன் தூரத்துல நின்னுக்கிட்டு அத ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். 2 ஆடுகளும் சண்டை போட ஆரம்பிச்சதும் ஒரு ஆட்டோட தலையில இருந்து ரத்தம் கொட்டுச்சு. இத பார்த்த ஜம்புகன் கீழே சிந்தற சூடான ரத்தத்தை ருசி பார்க்கறதுக்காக வேகமா ஓடி வந்தான். வந்த வேகத்துல மோதிக்கிட்டு இருந்த ஆடுகளோட நடுவுல சிக்கிக்கிட்ட ஜம்புகன் தூக்கி வீசப்பட்டான். கடைசியா உயிரையும் விட்டுட்டான். பாத்தீங்களா கெட்டவனுக்கு கிடைச்ச பரிச? பட்டாம்பூச்சி. அடுத்த கதை என்னன்னு தெரியுமா? ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் நடத்திய கதை. ஆமைக்கும் முயலுக்கும் பந்தயம் வச்சா யாரு ஜெயிப்பாங்க? இதோ பாருங்க, ஆமையும் முயலும்.
நல்ல புத்திசாலியான கிட்டுமுயலுக்கு தன்னோட அறிவையும் திறமையையும் நினைச்சு நினைச்சு கர்வம் தலைக்கேறிடுச்சு. தான் ஒரு பெரிய மேதாவின்னு நினைச்சது கிட்டுமுயல். அது மட்டும் இல்லாம மற்ற விலங்குகளை எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்ய ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த வழியா அமைதியா போயிட்டு இருந்த ஒரு ஆமைய வம்புக்கு இழுத்தது முயல். தாத்தா மாதிரி நடக்கிறதா சொல்லி அந்த ஆமைய கிண்டல் செஞ்சது. ஆமையோட மெதுவான நடைய கேலி செஞ்சு சிரிச்சது. இத கேட்டு அந்த ஆமை வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டது. ஆனா கிட்டுமுயல் தன்னோட திறமைகளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தது. தான் ஒரு மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரன்னு ரொம்ப கர்வத்தோட சத்தமா சொன்னது. அது மட்டும் இல்லாம காட்டுல உள்ள வேற யாராலையாவது ஓட்டப்பந்தயத்துல என்ன ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டது. உன்னோட போட்டி போட நான் வர்றேன் அப்படின்னு சொன்னது ஆமை. அதை கேட்ட முயல் ஆமைய பார்த்து கேவலமா சிரிச்சது. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமானது. ஆமையும் கிட்டுமுயலும் ஓட்டப்பந்தயம் நடக்கிற இடத்துக்கு வந்தது. மரத்துல இருந்து கிணறு வரைக்கும் பந்தயம். பந்தயத்தை பார்க்க எல்லா விலங்குகளும் வந்தது. 1 2 3 அப்படின்னு குரங்கு எண்ணிச்சு. குருவி விசில் சத்தம் தந்துச்சு. பந்தயம் ஆரம்பமானது. கொஞ்ச நிமிஷத்திலேயே கிட்டுமுயல் பாதி தூரம் வரைக்கும் போயிருச்சு. பாவம் ஆமை மெதுவா நடந்து வந்தது. கொஞ்ச நேரத்திலேயே பாதி தூரம் வரைக்கும் போயிட்ட கிட்டுமுயலுக்கு கர்வம் தலைக்கு ஏற அது இருக்கிற இடம் வரைக்கும் ஆமை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சு ஒரு மரத்து நிழல்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மெதுவா வந்தாலும் ஆமை பாதி தூரம் வரைக்கும் வந்துருச்சு. அங்க மரத்து நிழல்ல தூங்குற முயலை பார்த்துட்டு, திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை எழுப்பாம இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்து பந்தய எல்லையான கிணத்துக்கு போய் சேர்ந்தது. ஆமை முதல்ல வந்ததை பார்த்து அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் சந்தோஷப்பட்டது. இங்க மரத்தடியில குரங்கு வந்து தூங்கிக்கிட்டு இருந்த முயலை தட்டி எழுப்ப பதறி போன முயல் பந்தயத்துல ஆமை ஜெயிச்சிடுச்சின்னு குரங்கு சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் பந்தய எல்லைக்கு பாஞ்சு ஓடிச்சு. அங்க கிணத்துக்கு பக்கத்துல ஆமைய பார்த்த கிட்டுமுயல் சிலையா நின்னது. எல்லா விலங்குகளும் சேர்ந்து கிட்டுமுயலை பார்த்து கேலி செஞ்சது. ஜெயிச்ச ஆமைய யானை தன்னோட தோள்ல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா போனது. பட்டாம்பூச்சி. இந்த கதை கேளுங்க. ஆமையின் ஆகாய பயணம். எங்க எப்படி நடந்துக்கணும்னு இந்த கதை சொல்லி தரும். ஒரு காட்டுக்கு நடுவுல இருந்த குளத்துல ஒரு வாயாடி ஆமை வாழ்ந்து வந்துச்சு. வெளியே வந்த ஆமை பேச துவங்கியதும் நண்டு பயந்து ஓடுச்சு. கொஞ்ச தூரத்துல 2 குருவிகளை பார்த்த ஆமை திரும்பவும் வாயாட ஆரம்பிச்சது. அத கேட்கவே முடியாம குருவிகளும் பறந்து போனாங்க. தன் எதிரே வர்ற எலிய பார்த்து ஆமை பேச துவங்கியதும் எலியும் ஓடுச்சு. ஆனாலும் ஆமையோட நெருங்கிய நண்பர்கள்
2 வெள்ளை நிற கொக்குகள். ஆத்துல நடந்ததையும் காட்டுல நடந்ததையும் ஒரு கதைய போல கொக்குகளுக்கு ஆமை சொல்லுச்சு. கதைய கேட்ட கொக்குகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வெயில் காலம் வந்தது. குளத்துல தண்ணீர் வற்றியது. உடனே ஆமை, தண்ணீர் வற்றினா மீன்களுக்கு பிறகு நானும் சாக வேண்டியதுதான். இதுல இருந்து எப்படியாவது பிழைக்கணுமே. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இங்க இருந்தா நானும் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. நீ சொல்றது சரிதான், ஆனா கொக்கான எங்களால எப்படி உன்னை வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு கொக்குகள் கேட்டன. நான் ஒரு கம்பியோட நடுப்பகுதியை கடிச்சு பிடிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் கம்பியோட 2 முனைகளையும் கொத்தி பிடிச்சுக்கிட்டு பறக்கணும். உன்னோட யோசனை சரிதான், ஆனா ஒரு விஷயம், பறக்கிறப்ப நீ வாயை திறக்கவோ பேசவோ கூடாது. நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஆமையும் பதில் சொல்லுச்சு. ஆமைக்கு ஆற்றை விட ஆகாய பயணம் சுகமாயிருக்கிறதா தோணுச்சு. வாயாடி ஆமையால எதுவுமே பேச முடியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டு கொக்குகள் ஆமைய தூக்கிட்டு போறத பார்த்த காகத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. காகம் ஆமை பறக்குமா அப்படின்னு கிண்டல் செஞ்சுச்சு. காக்கையோட வார்த்தைய கேட்ட ஆமைக்கு சகிச்சுக்க முடியல. காக்கைய பார்த்து பேசணும்னு வாய திறக்க ஆமை கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த ஆமை இனிமே தேவையில்லாம வாய திறக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. பட்டாம்பூச்சி. என்ன நண்பர்களே, இந்த பட்டாம்பூச்சியின் கதைகளும் பாட்டுகளும் உங்களுக்கு பிடிச்சதா? புதிய கதைகளோடும் பாட்டுகளோடும் மீண்டும் சந்திப்போம். பை பை. சொல்லிடவே சிறு பெண்ணாக